அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். தாட்சாயணியின் கதையை சொல்லியிருந்தேன். தட்சனுக்கு ஆட்டுத்தலை வச்சு சென்ற பகுதியில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த தாட்சாயணி என்ன பண்ணினா, இறந்த பிறகு அவளுடைய ஆவியானது பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தது, பார்வதியாக. அவள் பிறந்த உடனே வளர்ந்து பெருசாச்சு. ஆனால் அவளுக்கு முந்தின பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அந்த நினைவு வந்தது. நான் சிவபெருமானையே மணக்க வேண்டும்னு அவன் நினச்சிட்டா பெரியவளாக இருக்கும்போது. அப்படி நினச்ச உடனே அவள் அப்பாட்ட கேட்குறான், எப்பா நான் நினச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், அப்படி இருந்தாக்க ஏதாவது அவர் ஒரு பர்வதராஜன் வந்து மன்னன், ஏதாவது விரதம் இருந்தால் சொல்லணும்ப்பான்னு சொல்கிறான். சொல்லவும் ஓ இருக்கிறதே அந்த விரதமானது ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதில் ஆரம்பிக்கணும், 48 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முறையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு முடித்த உடனே, எப்பா இவ்வளோ பெரிய விரதத்தை வேறு யாராவது இதுக்கு முந்தி இருந்திருக்கிறார்களா என்று கேட்குறார். கேட்ட உடனே ஆமாம், ஒரு சமயம் கைலாயத்தில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கையில் சுப்பிரமணியர் வந்து, தந்தையே எண்ணற்ற விரதங்கள் இருக்கின்றன, அதில் முதன்மையான விரதம் அநேக நன்மைகளை அளிக்கக்கூடிய விரதம் ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னார். அதற்கு சிவபெருமான், மகனே விரதங்கள் அனைத்திலும் முதன்மையானது சதுர்த்தி விரதமே ஆகும் அப்படின்னு சொன்னார். ஏப்பா விநாயகர் சதுர்த்தி விரதத்தை சொல்கிறீங்க, என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, அண்ணன் என்ன போய் சாமி விட சொல்கிறீங்க, எனக்கு மூத்தவர் தானே அவரே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையப்பா, இல்லையப்பா, சிவபெருமான் புன்முறுவல் பூத்து, இல்லையப்பா ஆதி பரம்பருள் விநாயகர் தான், அவர்தான் மும்மூர்த்திகளாக எங்களை தோற்றுவித்தவர். இவ்வுலகத்தில் அதர்ம காரியங்களை அழிக்கும் பொருட்டு எத்தனையோ முறைகள் வெவ்வேறு திரு அவதாரங்களில் அவர் தோன்றியிருக்கிறார். இப்படியாக உள்ள ஒரு அவதாரத்தில் தான் அவர் எனக்கு புத்திரனாக பிறந்தார். எல்லா மறை நூல்களும் எங்கள் இருவரையும் ஒன்றாக பாவிக்குமே தவிர பிரித்து அறியாது. ஆதலால் அந்த விநாயக மூர்த்தியே மேலான மூர்த்தி, அவரது சதுர்த்தி விரதமே மேலான விரதம். அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சகல வித்தைகளும் சித்திகளும் கைகூடி வரும் என்றார். இதேதான் பார்வதிக்கு எடுத்து கூறினார் பர்வதராஜன். ஆகவே பெண்ணே, நீ அந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு விரும்பிய மணவாளனை அடைவாயாக என்று கூறினார். இது பார்வதி தேவி சிவபெருமானை மணப்பதற்காக விநாயகரை நோக்கி வரம் இருக்கிறார். நன்றி, வணக்கம். லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்